بكت عيني بكت عيني نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم أفضل الأيام يوم عرفة رواه ابن حبان أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அரஃபாவுடைய சுன்னத்தான நோன்பை நோற்று ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னர் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கடமைகளையும் அணுவணுவாக சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஹஜ்ஜுடைய கடமை மட்டுமே பாக்கியாக இருந்தது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்காதா மாதத்தினுடைய இறுதி பகுதியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், இந்த வருடம் நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று துல்காதாவுடைய கடைசி பகுதியில் ஒரு அறிவிப்பு செய்தார்கள், நான் இந்த வருடம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற போகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்வதற்காக 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்வதற்காக லாலா பகுதியில் இருந்து மக்காவை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில் பெருநாளைக்கு முந்தைய தினம், அதாவது அரஃபாவுடைய நாள், துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள், அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்து அந்த சஹாபாக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். ஒரு தகப்பன் தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நசீஹத் செய்தால், உபதேசம் செய்தால் எவ்வளவு உருக்கமான வார்த்தைகளை அவர் பாவிப்பார். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருக்கமான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்தால் நீண்ட நேரம் பயான் செய்ய மாட்டார்கள், குறுகிய நேரத்தில் முடித்துக் கொள்வார்கள். குறைவான வார்த்தைகள் ஆழமான அர்த்தங்களை கொண்டதாக இருக்கும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமை. ஆனால் அரஃபாவுடைய இந்த தினத்தில் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். பல மணி நேரங்கள் பேசினார்கள். இந்த தன்னுடைய இறுதி உரையில் ஒரே ஒரு விஷயத்தை ஆழமாக சொன்னார்கள். லஅல்லி லா அல்காகும் பஅத ஆமி ஹாதா வலஅல்லி லா ஹுஜ் பஅத ஆமி ஹாதா. இந்த வருடத்திற்கு பின்னர் நான் உங்களை சந்திக்காமல் இருக்கலாம். இந்த வருடத்திற்கு பின்னர் ஹஜ்ஜுடைய பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். அடுத்த வருடங்களில் ஹஜ்ஜுடைய பாக்கியம் எனக்கு கிடைக்காதோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, இஸ்மஉ கௌலி வஅகிலு, எனது பேச்சை காது கொடுத்து கேளுங்கள், அதை நல்ல முறையில் விளங்கியும் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மணி நேரங்கள் பேசினார்கள். நீண்ட பயான், 23 வருட காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தார்களோ அதனுடைய சுருக்கத்தை அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்து பயானாக சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு செய்யப்பட்ட அந்த உரை ஹுத்பா, அது சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல,
கியாமத் வரை உம்மத்தே முஹம்மதியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும் செய்த ஒரு ஹுதுபா, ஒரு உபதேசம் தான் அது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா விலகிக் கொள்ளுங்கள், ஃபல் யுபல்லிகுல் காயிபு ஷாஹித், யாரெல்லாம் இங்கு சமூகம் தந்திருக்கிறீர்களோ அவர்கள் இங்கு சமூகம் தராதவர்களுக்கு எத்தி வைக்கட்டும். யாரெல்லாம் இங்கு வந்திருக்கிறீர்களோ நீங்கள் என்னுடைய உரையை கேட்டு யாரெல்லாம் இந்த மைதானத்துக்கு வரவில்லையோ அவர்களுக்கு இந்த செய்திகளை சொல்லிக் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹுத்பாவை ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்கிறார்கள். ஐயுஹன் நாஸ், ஓ மக்களே, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் அலைக்கும் ஹராம் இலா அன் தல்கவ் ரப்பக்கும், உங்களுடைய இரத்தங்கள், உங்களுடைய சொத்து செல்வங்கள் உங்கள் மீது ஹராமாக இருக்கிறது உங்களுடைய ரப்பை நீங்கள் சந்திக்கும் வரை. அநியாயமாக யாரையும் கொலை செய்யக்கூடாது, இரத்தத்தை ஓட்டக்கூடாது, யாருடைய சொத்து செல்வத்தையும் அபகரிக்க கூடாது. இது உங்களுக்கு ஹராம். நீங்கள் உங்களுடைய ரப்பை சந்திக்கும் வரை நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய ரப்பை நீங்கள் சந்திப்பீர்கள். நீங்கள் துன்யாவில் என்னெல்லாம் செய்தீர்களோ அதை பற்றி உங்களுடைய ரப் உங்களிடம் கேள்வி கேட்பான். ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. ஐயுஹன்னாஸ், ஓ மக்களே, ஃபமன் கானத் இன்தஹு அமானா ஃபல்யருத்தஹா, யாரிடத்தில் அமானிதம் இருக்கிறதோ அந்த அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அமானிதமாக என்னிடத்தில் பணமோ பொருளோ அல்லது பதவியோ எது இருந்தாலும் அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் தண்டனையை பெற வேண்டி வரும். அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். அதற்கு பதில் சொல்லாமல் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தை விட்டு நகர முடியாது. அல்லாஹ் விளங்கிக் கொள்ளுங்கள். விளங்கிக் கொள்ளுங்கள், வட்டி என்பது என்னுடைய கால்களுக்கு கீழால் புதைக்கப்பட்டு விட்டது. இன்ட்ரெஸ்டை, வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். அல்லாஹ் சதகாவின் மூலம் சொத்து செல்வங்களை வளர்க்கிறான். சதகாவின் மூலம் சொத்து செல்வங்கள் குறையாது, கூடிக்கொண்டே போகும். வட்டியின் மூலம் அல்லாஹ் சொத்து செல்வத்தை அளிப்பான். இமாம் பைதாவி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். யம்ஹகுல்லாஹுர் ரிபா, அல்லாஹ் வட்டியை அளிப்பான் என்றால் வட்டியுடைய பணத்தை மட்டுமல்ல அல்லாஹ் அளிப்பான். அந்த வட்டியுடைய பணம் எந்த பணத்தோடு சேர்ந்து விட்டதோ, எந்த சொத்து செல்வத்தோடு கலந்து விட்டதோ அது முழுதையும் அல்லாஹ் அளிப்பான். ஏதோ ஒரு ரீதியில் வட்டியோடு சம்பந்தப்படக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் அளிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, கன்வென்ஷனல் பேங்கோடு, வட்டி பேங்கோடு தொடர்புடையவர்கள், வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுக்காக கேட்கிறேன், தௌபா செய்யுங்கள். ரசூலுல்லாஹுடைய கால்களுக்கு கீழால் புதைக்கப்பட்டதை நாம் தோண்டி எடுக்க கூடாது. இன்றைய காலம் இன்ட்ரெஸ்ட் என்பது பல பெயர்களில் பலம் வந்து கொண்டிருக்கிறது. வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். ரசூலுல்லாஹ் தன்னுடைய கடைசி பேருரையில் இதை ஆழமாக சொல்கிறார்கள். அலா வ இன்னர் ரிபா மௌதூஅன் தஹ்த கதமைய, என்னுடைய கால்களுக்கு கீழால் வட்டி புதைக்கப்பட்டு விட்டது. ஐயுஹன் நாஸ், ஓ மக்களே, அஷ்ஷைத்தானு கத் யஇஸ அய்யுஅபத பிஅர்திக்கும் ஹாதிஹி அபதா, இந்த மக்கா என்ற பூமியில் ஷைத்தான் வணங்கப்படுவதை விட்டும் அவன் நிராசையாகி விட்டான். இதற்கு பின்னர் சிலை வணக்கம் மக்காவில் உருவாகாது. ஆனால் நீங்கள் சில பாவங்களை, தவறுகளை லேசாக நினைப்பீர்கள். உங்களுடைய பார்வையில் அது சிறியொரு பாவம், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது பெரும் பாவம். ஷைத்தான் அந்த சிறிய சிறிய பாவங்களை செய்ய வைத்து உங்களை நரகம் வரை கொண்டு சேர்ப்பான். எனவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஐயுஹன் நாஸ், ஓ மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள். வஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அது தாயாக இருக்கலாம்,
சகோதரியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த காலம் பெண்களை கேவலமாக பார்க்கப்பட்ட காலம். பெண் பிள்ளைகள் பிறந்தால் உயிரோடு புதைக்கப்பட்ட காலம். மீராஸ் சொத்துரிமையில் எந்த ஒரு பங்கும் பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்குரிய முழு உரிமையையும் கொடுத்தார்கள். கடைசி ஹுத்பாவில் இதை ஞாபகப்படுத்துகிறார்கள். வஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வ இன்னகும் இன்னமா அகஸ்துமூஹுன்ன பிஅமானத்தில்லாஹ், பெண்கள் அல்லாஹ் உங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கிறான். அந்த அமானிதத்தை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அதனால் பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அய்யுஹன்னாஸ் இஸ்மஉ கௌலி வஅகிலு, மக்களே என்னுடைய பேச்சை காது கொடுத்து கேளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். அன்ன குல்ல முஸ்லிமின் அஹுன் லி முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரர். தாய் தந்தை வேறாக இருக்கலாம், ஆனால் முஸ்லிம்கள் என்ற ரீதியில் நாம் அனைவர்களும் சகோதரர்கள். அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே, இன்னமல் கைரு கைருல் ஆகிரா, நலவென்பது ஆகிரத்தில் கிடைக்கக்கூடிய நலவுதான் நலவு. துனியாவில் என்ன கிடைத்தாலும் அது சொத்து செல்வமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், நல்ல பேராக இருக்கலாம், எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆகிரத்தில் கிடைக்கக்கூடிய நலவு அதுதான் ஜன்னா, சுவர்க்கம். சுப்ஹானல்லாஹ், சுவர்க்கத்தில் நாம் நுழைந்து விட்டால் மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா خطر على قلب بشر, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் நினைத்து கூட பார்த்திராத இன்பங்களை அல்லாஹ் சுவர்க்கத்தில் வைத்திருக்கிறான். நலவு என்பது ஆகிரத்துடைய நலவுதான், அதுதான் சுவர்க்கம். சுவர்க்கம் சென்றால் அபதன் அபதா, நிரந்தரமாக சுவர்க்கம் வாழ்வுதான். எங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து உபதேசம் செய்கிறார்கள். அய்யுஹன்னாஸ், மக்களே, லா ஃபர்க பைன அரபியின் வலா அஜமியின் வலா அப்யத வலா அஸ்வத இல்லா பித்தக்வா. ஒரு அரபி அஜமியை விட, வெள்ளையர் கருப்பரை விட சிறந்தவராக ஆக முடியாது. இல்லா பித்தக்வா, யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவன் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் தான். அவன் அரபியாக இருந்தாலும் சரி, அஜமியாக இருந்தாலும் சரி, வெள்ளையனாக இருந்தாலும் சரி, கணுப்பராக இருந்தாலும் சரி, யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறாரோ அவர்தான் சிறந்தவர். உயர் ஜாதி கீழ் ஜாதி என்பது இஸ்லாத்தில் இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். ஒரு நீண்ட உரையை செய்தார்கள். அந்த பயானுடைய கடைசியில் சொன்னார்கள், வ அன்தும் துஸ்அலூன அன்னி ஃபமா அன்தும் காயிலூன், நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் என்னை பற்றி அல்லாஹ் உங்களிடம் கேள்வி கேட்பான். அப்பொழுது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நான் உங்களுக்கு ஒரு ரசூலை அனுப்பினேன், அந்த ரசூல் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி தந்தாரா, ஏகத்துவத்தை சொல்லி தந்தாரா என்று அல்லாஹ் கேட்பான். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சஹாபாக்கள் சொன்னார்கள், நஷ்ஹது அன்னக கத் பல்லக்த வ அத்தைத வ நஸஹத. யா ரசூலல்லாஹ், நாம் சாட்சி சொல்வோம், நீங்கள் எல்லா விடயங்களையும் எங்களுக்கு எத்தி வைத்தீர்கள், எங்களுக்கு நலவு எது தீங்கு எது என்பதை நீங்கள் காட்டினீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். கலிமா விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தி அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீ சாட்சியாக இருப்பாயாக, யா அல்லாஹ் நீ சாட்சியாக இருப்பாயாக, யா அல்லாஹ் நீ சாட்சியாக இருப்பாயாக என்று 3 முறைகள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா ஃபல்யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப, இங்கு யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ வராதவர்களுக்கு நான் சொன்ன அனைத்தையும் எத்தி வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சூரத்துல் மாயிதாவுடைய 3வது வசனம் குர்ஆனுடைய இறுதி வசனமாக அருளப்படுகிறது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இன்றைய நாள் இஸ்லாத்தை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேன், இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்து கொண்டு விட்டேன். இஸ்லாம் பூர்த்தி செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஹஜ்ஜுடைய கடமைகளை அணு அணுவாக செய்து காண்பித்தார்கள். சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், "ஹுது அன்னி மனாசிக்கக்கும்", இந்த ஹஜ்ஜுடைய அமால்களை கற்றுக்கொள்ளுங்கள். நான் எப்படி செய்கிறேனோ அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனாவுக்கு மறுபடியும் போனார்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் முடிவடைகிறது. முஹர்ரம் மாதமும் முடிவடைகிறது. அடுத்து சஃபர் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் பகீஉல் கர்கத், அதாவது மதீனாவில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பகீ என்ற மையவாடிக்கு ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக சென்றார்கள். திரும்பி வரும்போது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், "வா ரஸா", எனக்கு தலைவலியாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "பல் யா ஆயிஷா வா ரஸா", ஆயிஷா எனக்கும் தலைவலியாக இருக்கிறது. இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோயுடைய ஆரம்பம். கொஞ்சம் கொஞ்சமாக நோய் அதிகமாகியது. ரபியுல் அவ்வல் 12ஆம் திகதி கிபி 632ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளைக்கு முந்தைய தினம், அதாவது அரஃபாவுடைய நாள், துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள், இன்றைய தினத்தில் சஹாபாக்களுக்கு என்ன உபதேசம் செய்தார்களோ அதனுடைய சுருக்கத்தை தான் இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்தினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய மைதானத்தில் தௌஹீதை, ஏகத்துவத்தை வலியுறுத்தினார்கள். தக்வாவை, இறையச்சத்தை வலியுறுத்தினார்கள். மனித நேயம், மனித உரிமை, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், பெண்களோடு குடும்பமாக எப்படி வாழ வேண்டும், இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவாக பேசினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள், எங்களுடைய நாட்டில் அரஃபாவுடைய தினம் இன்றுதான். இன்று நாம் நோன்பு நோற்றவர்களாக மஸ்ஜிதில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த அரஃபாவுடைய நோன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முந்தைய பிந்தைய 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று. அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன். ரசூலுல்லாஹுடைய ஆதரவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். லௌலாஹு லமா தகவுனத்தில் அக்வான், ரசூலுல்லாஹ் பிறக்கவில்லை என்றால் இந்த பூமி அல்லாஹ் படைத்து இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹுடைய ஆதரவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். சஹீஹ் முஸ்லிமுடைய இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாகியா, முந்தைய பிந்தைய 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு இந்த நோன்பு பரிகாரமாக அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு ஹிப்பானில் வரக்கூடிய ஹதீஸ், அஃதலுல் அய்யாம் யௌம அரஃபா, நாட்களில் சிறந்த நாள் அது அரஃபாவுடைய நாள் தான். இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள், அதிகமாக அமல் இபாதத் செய்ய வேண்டிய ஒரு நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரஃபாவுடைய தினத்தில் நரகவாசிகளை விடுதலை செய்வதை போன்று வேறு எந்த நாளிலும் விடுதலை செய்வதில்லை. அவ்வளவு நரகவாசிகளை அல்லாஹ் இன்றைய தினம் நரகம் வாஜிபானவர்களை உரிமை விடுகிறான். யாரெல்லாம் அமல் இபாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுவான். மாராத ஹாஉலா, இவர்களுக்கெல்லாம் என்ன வேண்டுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய நாள் அதிகமாக அமல் இபாதத் செய்ய வேண்டிய ஒரு நாள். இன்று அரஃபாவுடைய ஃபஜ்ர் சுபஹில் இருந்து அய்யாமு தஷ்ரீக் கூடிய 3வது நாள், சூரியன் மறையும் வரை, அசருக்கு பின்னால் உள்ள நேரம் வரை தக்பீர் சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது. சஹாபாக்கள் இந்த 5 நாட்களும் தக்பீர் சொல்வார்கள். வீடுகளில் இருக்கும் போதும், மஸ்ஜிதுகளில் இருக்கும் போதும், பஜார்களில் இருக்கும் போதும் தக்பீர் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இப்னு உமர், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் பஜார்களில் போகும்போது தக்பீரை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். யுகப்பிருன் நாசு பி தக்பீரிஹிம், இவர்களுடைய தக்பீரை கேட்டு மக்கள் எல்லாம் தக்பீர் சொல்வார்கள். எந்த அளவுக்கு என்றால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெட்டில் அமர்ந்து கூட தக்பீர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இந்த 5 நாட்களில் அதிகமாக தக்பீர் சொல்வோம். தக்பீர் சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை. மஸ்ஜிதில் மட்டுமல்ல, வீடுகளில் இருந்தும் தக்பீர் சொல்வோம். பஜார்கள், கடை தெருக்கள், பாதைகள் இருந்து கூட நாம் தக்பீர் சொல்வோம். இன்றைய இரவு பெருநாளுடைய இரவு. பெருநாளுடைய இரவு ஹயாத்தாக்குவது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று சம்மதமாக வரக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் தஈஃபான, பலகீனமான செய்திகளாக இருந்தாலும் ஃபதாயிலுல் அமாலுக்காக பலகீனமான செய்திகளை எடுக்கலாம் என்ற ரீதியில் அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள்.
பெருநாளுடைய இரவுகள் ஹயாத்தாக்கப்பட வேண்டிய இரவுகள், அமல் இபாதத் செய்யப்பட வேண்டிய இரவுகள். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், இந்த 2 பெருநாட்களுடைய இரவுகளையும் அமல் இபாதத்தின் மூலம் நாம் செழிப்பாக்குவோம். சில அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், ஆக குறைந்தது இன்றைய இஷாவுடைய தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுந்து, நாளைய பெருநாளுடைய ஃபஜ்ரை இமாம் ஜமாத்தோடு தொழுந்தால் முழு இரவையும் ஹயாத்தாக்கிய நன்மை கிடைக்கும். கணேசக்குரியவர்களை, நாளை ஈதுல் அத்ஹா, ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம். ஹஜ்ஜி பெருநாளையில் குளித்து புத்தாடைகள் அணிந்து அல்லது இருக்கக்கூடிய ஆடையில் சிறந்த ஆடையை அணிந்து வாசலும் திரவியங்கள் அத்தறுகளை பாவித்து வாசமாக மன மகிழ்ச்சியோடு நேரங்காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகையில் கலந்து கொண்டு ஹுத்பாவில் கலந்து கொண்டு சகோதரர்களோடு முசாஃபஹா முஆனகா செய்து அன்பை மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் முழு காலத்தின் மீதும் சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. முழு காலத்திலும் 10 இரவுகளை தெரிவு செய்து சத்தியம் செய்கிறான். வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. அதிகமான முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், அந்த 10 இரவுகளும் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய இரவுகள் தான். இந்த 10 நாட்களும் சிறப்பான நாட்கள். இந்த 10 நாட்களிலேயும் வஷ்ஷஃபை வல் வத்ர், அரஃபாவுடைய தினத்தின் மீதும் பெருநாளுடைய தினத்தின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். இன்றைய நாளும் நாளைய நாளும் மிக சிறப்பான நாட்கள். நாளை பெருநாளுடைய தொழுகைக்காக வரும்போது ஒரு பாதையிலும் திரும்பி போகும்போது இன்னொரு பாதையில் போவதும் சுன்னத்தாக இருக்கிறது. காரணம், ஒரு வழியால் வரும்போது, ஒரு தெருவால் ஒரு பாதையால் வரும்போது காணக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்வோம், முசாஃபஹா முஆனகா செய்வோம். திரும்பி போகும்போது வேறு பாதையால் போனால் இன்னும் அந்த பகுதியில் வாழக்கூடிய, அந்த தெருவில் வாழக்கூடிய, அந்த பாதையால் போகக்கூடியவர்களை சந்தித்து முசாஃபஹா முஆனகா செய்ய வேண்டி வரும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெருநாளுடைய நாள் ஹாலஃபத் தரீக், ஒரு பாதையால் போனால் இன்னொரு பாதையால் திரும்பி வருவார்கள். நாளைய நாள் ஹஜ்ஜி பெருநாள். சுன்னத் சாப்பிடாமல் மஸ்ஜிதுக்கு தொழுகைக்காக வருவதுதான் ஆக சிறந்த ஒரு சுன்னாதான். பெருநாளுடைய தொழுகையை தொழுந்துவிட்டு குர்பானுடைய பிராணியை அறுத்து அந்த மாமிசத்தை சதகா, ஹதியா, 3இல் 1 சதகா செய்வது, ஃபக்ரா மசாக்கீன்களுக்காக ஹதியா சதகா செய்வது, 3இல் 1 பகுதியை ஹதியா செய்வது. ஹதியா என்றால் கண்ணியப்படுத்துவதற்காக கொடுப்பது. 3இல் 1 அவருடைய குடும்பத்துக்காக எடுத்துக்கொள்வது. அந்த பகுதியில் இருந்து மாமிசத்தை சமைத்து பெருநாள் அன்று காலை சாப்பிடுவதுதான் அசல் சுன்னத்தான முறையாக இருக்கிறது. பெருநாளைக்கு பெயரே யௌமுன் நஹர், ஆடு மாடு ஒட்டகம் அறுக்கப்படக்கூடிய நாள் என்பது அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி பெருநாள் என்று தான் குர்பான் கொடுத்தார்கள். சஹாபாக்களும் ஹஜ்ஜி பெருநாள் என்று தான் குர்பான் கொடுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ஜி பெருநாள் என்று துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் தான் குர்பான் கொடுத்தார்கள். பெருநாளைக்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் ஐயாமுத் தஷ்ரீக். ஐயாமுத் தஷ்ரீக் என்றால் ஏற்கனவே அறுத்த மாமிசங்களை காயப்படக்கூடிய நாட்கள் என்பது அர்த்தம். எனவே ஆக சிறந்தது பெருநாளுடைய தினம் எங்களுடைய குர்பானை நிறைவேற்றுவதுதான். சங்கடங்கள் இருந்தால், நிர்பந்தங்கள் இருந்தால் அடுத்த 3 நாட்களில் தாராளமாக எங்களுக்கு நிறைவேற்றுவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. குர்பானுடைய அமலை நிறைவேற்றும் போது நாட்டினுடைய சட்ட திட்டங்களை கருத்தில் கொண்டு ஐயாமுத் தஷ்ரீக்குடைய 3வது நாள் போயா வருகிறது. அந்த நாளில் அறுக்கக்கூடாது. அதனால் நாட்டினுடைய சட்டத்தையும் பேணி இந்த கடமையை அழகாக நாம் நிவர்த்தி செய்வோம். யாரெல்லாம் குர்பானுடைய நியத்து வைக்கவில்லையோ குர்பான் கொடுப்பதற்காக தயாராகுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள், யாருக்கு வசதி இருந்தும் குர்பான் கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, எங்களுடைய தொழும் இடத்திற்கு அவர் வர வேண்டாம். எனவே குர்பானுடைய அமலில் கஞ்சத்தனம் காட்ட வேண்டாம். அல்லாஹ் இந்த அமலை கொண்டு எங்களுடைய ரிஸ்கில், வாழ்வாதாரத்தில் பரக்கத் செய்வான். குர்பான் என்பது ஷாயிரத்து மின் ஷாயிரில் இஸ்லாம், இஸ்லாமிய பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்று. இந்த அடையாளத்தை நிலைநாட்டுவது அல்லாஹ் வசதி தந்த ஒவ்வொருவருடைய பொறுப்பு. கணேசக்குரியவர்களே, சுன்னத்தே முஅக்கதான், வலியுறுத்தப்பட்ட சுன்னா, ஃபர்துக்கு மிக நெருக்கம். உதுஹியா ஃபர்தாக்கப்படவில்லை, ஆனால் ஃபர்துக்கு மிக நெருக்கமான ஒரு அமல். அதனால் வசதி உள்ளவர்கள் கட்டாயமாக உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றுவோம். எந்த அளவுக்கு அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் என்றால், மாட்டினுடைய 7 பங்கு, அதில் ஒரு பங்குக்கு 40,000 என்று வைத்துக் கொண்டால் என்னிடம் 10,000 தான் இருக்கிறது. அடுத்த 30,000
கடன் வாங்கி உதுஹியா நான் கொடுத்தால் அடுத்தடுத்த மாதங்களில் அதை அடைத்து விடலாம் என்று வைத்துக் கொண்டால் கடன் வாங்கி கூட உதுஹியா கொடுப்பது சிறந்தது என்றுதான் பதிவு செய்கிறார்கள். சமனுல் மிசில், ஆடு மாடு ஒட்டகம் பஜாருடைய விலையை விட அதிக விலைக்கு விற்கப்பட்டாலும் அதை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ற வசதி இருந்தால் வாங்கி கொடுப்பதுதான் சிறந்தது. ஆடு மாடு விற்கக்கூடியவர்கள் அதிக விலைக்கு விற்றால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டி வரும், அது வேறு விஷயம். அதை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் வசதி இருந்தால் வாங்கி கொடுப்பதுதான் சிறந்தது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்பானுடைய அமலை நாம் நிறைவேற்றுவோம். யாருக்கெல்லாம் ஹஜ் கடமையோ ஹஜ்ஜை தாமதப்படுத்தாமல் பிற்படுத்தாமல் அடுத்தடுத்த வருடங்களிலேயே ஆரம்ப கட்டங்களிலேயே ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள். ஹஜ் எப்படி கடமையோ அதே போன்று உம்ராவும் கடமை. அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக நிறைவேற்றுங்கள். மக்களிடத்தில் தவறான ஒரு புரிதல் இருக்கிறது. உம்ரா என்பது சுன்னத்தான அமல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ் செய்ய வசதி உள்ளவருக்கு ஹஜ் கடமை, உம்ரா செய்ய வசதி உள்ளவருக்கு உம்ரா வாழ்நாள் ஒரு முறையாவது செய்வது கடமை. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாளை ஹஜ் பெருநாளுடைய தினம். அந்த பெருநாளுடைய தினத்தில் அல்லாஹ் எங்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தருவானாக. எல்லா கவலைகளையும் மறந்து, எல்லா துக்கங்கள் கஷ்ட நஷ்டங்களையும் மறந்து நாளைய தினத்தை சந்தோஷமாக நாம் கொண்டாடுவோம். ஈதுக்கும் சயீதும் முபாரக். அல்லாஹ் எங்களுடைய இந்த பெருநாளை பரக்கத் பொருந்திய பெருநாளாக ஏற்றுக்கொள்வானாக, ஆக்கியருள்வானாக. ரப்பே, நாம் பாவிகள், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தப்பு தவறுகளை குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. குர்பானுடைய அமலை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை வாழ்நாளில் ஒரு முறையாவது எங்களுக்கு நசீவாக்குவாயாக. ரப்பே, நாளைய பெருநாளுடைய தினத்தை எங்களுக்கு பரக்கத்தாக்கி வைப்பாயாக. ரப்பே, இன்னும் பல பிற நாட்களை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. நீ இந்த ஆயுளை ஆஃபியத்தோடு எங்களுக்கு நசீவாக்குவாயாக. கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.